வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்மா பதம் சொற்பொழிவுகள்ல ஒன்ன ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது அவரோட 63வது உரை. இதுல ஒரு முக்கியமான கேள்விக்கு ஓஷோ பதில் சொல்றார். அதாவது புத்தர் ஏன் எப்பவுமே ஆனந்தத்தை அடையறத பத்தி பேசாம துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர்றத பத்தியே பேசுறார். ரொம்ப முக்கியமான கேள்வி அது. புத்தருக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நடந்த ஒரு செம டிராமாட்டிக்கான இன்சிடென்ட் இருக்கு. ஓஷோவோட இந்த முழு ஸ்பீச்சும் அதை மையமா வச்சுதான் போகுது. நம்ம சொந்த மனசோட தந்திரங்களை, அதோட கேம்ஸை புரிஞ்சுக்க இந்த சம்பவம் எப்படி ஒரு திறவுகோலா இருக்குன்னு தான் நாம விலாவாரியா அலச போறோம். ஆமா, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம பொதுவா சந்தோஷம், மகிழ்ச்சின்னு நினைக்கிறோமே, ஆமா, அது உண்மையாவே சந்தோஷம்தானா? இல்ல சந்தோஷங்கிற பேர்ல நாம நமக்கு நாமே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோமாங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை ஓஷோ எழுப்புறார். இதோடதான் இன்னைக்கு மனுஷன் எவ்வளவு சோகமா இருக்கான்னு சொல்றாரு. ஆனா வெளியில காட்டிக்கிறது இல்ல. அதேதான், யாருகிட்டே அது போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா சூப்பரா இருக்க, எல்லா அருமைன்னு ஒரு பதில ரெடியா வச்சிருக்கோம். ஆனா அவங்க முகமும் கண்ணும் வேற ஒரு கதையை சொல்லும். இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? நிச்சயமா. கரெக்ட். இதுக்கு ஓஷோ ஒரு அருமையான உவமை சொல்றாரு. அந்த பிக்காசோ கதை தானே? அதேதான். ஒரு வயசான அம்மா அவங்க ஓவியரான பையன் கூட ஒரு ஆர்ட் கேலரிக்கு போறாங்க. அங்கே பிக்காசோவோட ஒரு விலை மதிக்க முடியாத பெயிண்டிங் மாட்டிருக்கு. அத பார்த்துட்டு அந்த அம்மா சொல்றாங்க, இது என்னங்க பெரிய பெயிண்டிங், நம்ம வீட்ல இருக்கிற கேலண்டரை பார்த்து இவன் காப்பி அடிச்சிருக்கான். ஆனா உண்மையில அந்த கேலண்டர் தான் பிக்காசோவோட பெயிண்டிங்கோட ஒரு மட்டமான காப்பி. எக்ஸாக்ட்லி. இது இன்ஸ்டாகிராம்ல நம்ம பாக்குற வாழ்க்கையை போல இருக்கு. எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அதுதான் அந்த கேலண்டர். ஆமா, அதை நம்ம பார்த்து பார்த்து நம்மளோட சாதாரண உண்மையான வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை மதிக்க தவறுகிறோம். ஒருவேளை அதுதான் உண்மையான பிக்காசோ ஓவியமா இருக்கலாம். மிகச் சரியான ஒப்பீடு. நாம அந்த போலி சந்தோஷத்துக்கு, அந்த கேலண்டருக்கு ரொம்ப பழகிட்டதால உண்மையான ஆனந்தத்தை, அந்த பிக்காசோ ஓவியத்தை அடையாளம் காணவே முடியல. நம்ம மனசு போலியே உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுது. ஆமா. ஆனா துக்கத்தை ஒப்புக்கிறது அவ்வளோ சுலபமா? நம்ம சமூகமே பாசிட்டிவ் திங்கிங் பத்தி தானே பேசுது. டோன்ட் வரி, பி ஹாப்பி தான் நம்ம தாரக மந்திரம். அப்படி இருக்கும்போது நான் துக்கத்துல இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறது ஒரு தோல்வி மாதிரி பார்க்கப்படலாம் இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வி. புத்தர் பாசிட்டிவ் திங்கிங்கை எதிர்க்கல, அவர் ஃபால்ஸ் பாசிட்டிவிட்டியை தான் எதிர்க்கிறார். அப்படியா? கால்ல ஒரு முள்ளு குத்திருக்கும்போது வலிக்கல, எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றது முட்டாள்தனம். முதல்ல முள்ளு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு அதை எடுத்தாதான் உண்மையான ஆரோக்கியம் வரும். சரிதான். துக்கமும் அப்படிதான். அதுதான் புத்தரோட முதல் உன்னத உண்மை. துக்கம் இருக்கிறது, இதை ஏத்துக்கிறது தான் முதல் படி. ஒரு நோயாளி தனக்கு நோய் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாதான் டாக்டர் கிட்ட போவான். அதே பாயிண்ட் தான். துக்கத்தை மறுத்தா அதுக்கான காரணத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதுதான் இந்த உரையின் மையப்புள்ளின்னு நினைக்கிறேன். மத்த ஞானிகள்லாம் பரமானந்தம், மோக்ஷ ரமணி. ஆமா, மோக்ஷம்ங்கிற அழகி இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது, புத்தர் மட்டும் ஏன் துக்க நிரோதம், அதாவது துக்கத்தோட முடிவுன்னு ஒரு நெகட்டிவான வார்த்தை யூஸ் பண்றாரு? ஓஷோ இதோட சைக்காலஜிய ரொம்ப ஆழமா விளக்குறாரு. புத்தர் யார்கிட்ட பேசுறாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஒரு சராசரி மனுஷன் கிட்டயா? ஆமா, ஒரு சராசரி மனுஷன்கிட்ட போய் ஆனந்தம்னு சொன்னா அவன் என்ன கற்பனை பண்ணுவான்? அவனுக்கு தெரிஞ்ச உலக சந்தோஷங்களை, சிற்றின்பங்களை. கரெக்ட். ஸ்வர்க்கத்திலையும் இதே விஷயங்களோட ஒரு பெட்டர் வெர்ஷனை தேட ஆரம்பிப்பான். இந்த அடிப்படை தவற்றை தவிர்க்க தான் புத்தர் ரொம்ப கவனமா துக்கம் இல்லாத ஒரு நிலைன்னு மட்டும் சொன்னார். ஒரு டாக்டர் நோயை நீக்கிறார், ஆனா அவர் ஆரோக்கியத்தை கொடுக்கறது இல்ல. ஆமா, நோய் போனதுக்கு அப்புறம் இயல்பா இருக்கிறது தான் ஆரோக்கியம், அந்த மாதிரி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. யோசிச்சு பாருங்க, இது இப்போ இருக்கிற வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஒரு தந்திரம் மாதிரி. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல உங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்வாங்க, அப்புறம் அதை சரி செய்ய ஒரு தீர்வை விப்பாங்க. ஒரு தியானம் பண்ற ஆப், இல்ல ஒரு யோகா கிளாஸ். சரியா சொன்னீங்க. ஆனா புத்தர் சொல்றது என்னன்னா, ஆனந்தத்தை ஒரு பொருளா வாங்கவோ அடையவோ முடியாது. அது நம்மளோட இயல்பான நிலை. துக்கம்ங்கிற தடை, அந்த நோய் நீக்கப்பட்டா போதும். ஆமா, ஆனந்தம் தானா வெளிப்படும். அத ஒரு இலக்கா வச்சா அதுவே ஒரு புது ஆசையா, ஒரு புது வியாபாரமா மாறிடும். அதனாலதான் புத்தர் நோயை பற்றியும் நோய் நீக்கத்தை பற்றியும் மட்டுமே பேசினார். அதேதான். இந்த ஆசையை தூண்டாமல் இருப்பதுங்கிற கருத்து தான் நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட அந்த முக்கிய கதைக்கு நம்ம அழகா அழைத்துட்டு போகுது. ஆமா, புத்தர் ஞானம் அடைவதற்கு சற்று முன்பு அவரோட மனமே அவருக்கு எதிரா எப்படி ஒரு கடைசி மிகப்பெரிய நாடகத்தை நடத்துச்சுங்கிற கதை அது. ஆமா, அந்த கதை தான் இந்த உரையின் இதயம்.
புத்தர் ஞானமடைய போற அந்த நொடியில மாறன் அவரை தாக்குனா. இந்த மாறன்னா வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற மனம்தான். கரெக்ட். இந்த தாக்குதல் 2 கட்டமா நடக்குது. எனக்கு ஒரு சந்தேகம். மாறன் முதல்ல ஆணா வரான், அப்புறம் அவனோட மகள்கள் பெண்களா வராங்க. ஓஷோ ஏன் இந்த ஆண் பெண் குறியீடுகளை பயன்படுத்துறா? அருமையான கேள்வி. இதுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கு. சொல்லுங்க. முதல் தாக்குதல் மாறன் நேரடியா வர்றது. இது ஆணின் குணாம்சமான அகங்காரத்தோட, ஈகோவோட குறியீடு. அகங்காரம் எப்பவும் நேரடியா ஆக்ரஷனா இருக்கும். அகங்காரம் அல்லது ஈகோ ஒரு சுவாரஸ்யமான எதிரி. அது நம்மள நேரடியா தாக்காது இல்லையா? அது நம்மள புகழ்ந்துதான் நம்மள விழுத்து பார்க்கும். மிகச்சரி. மாறன் புத்தர்கிட்ட வந்து உன்ன மாதிரி ஒரு தபஸ்வி இல்லன்னு சொல்றான். புத்தரோட முயற்சி, அவரோட மேன்மை எல்லாத்தையும் பாராட்டி அவருக்குள்ள ஒரு கர்வத்தை உருவாக்க பார்க்கறான். இதுதான் நம்ம மனசோட தந்திரம். நாம ஒரு நல்ல காரியம் செஞ்சா உள்ள இருந்து ஒரு குரல் கேக்கும், பாத்தியா உன்ன மாதிரி ஒரு நல்லவன் உண்டா அப்படின்னு. அந்த புகழ்ச்சியில நாம மயங்கினா அந்த நல்ல செயலோட பலன் அங்கேயே அழிஞ்சிடுது. ஆனா புத்தர் அந்த புகழ்ச்சிய ஒரு சாட்சியா எந்த பிடிப்பும் இல்லாம கவனிச்சதால அது அவர் ஒன்னும் செய்ய முடியல. ஓகே, அகங்காரத்தால வீழ்த்த முடியல. உடனே மாறன் தன்னோட 3 மகளை அனுப்புறான். இது எதை குறிக்குது? இது ஆசையோட குறியீடு. பெண்ணின் குணாம்சமான வசீகரத்தோட குறியீடு. அகங்காரம் நேரடியா தாக்கும்னா ஆசை மறைமுகமா பல வடிவங்கள்ல தாக்கும். அதனாலதான் 3 மகள்கள். ஆசைக்கு 3 முகம்னு ஓஷோ சொல்றார். அது பல வடிவங்கள்ல பல திசைகள்ல இருந்து தாக்கும். ஆமாம். தர்க்கத்தால தாக்கும், கோபத்தால தாக்கும், கண்ணீரால தாக்கும். அந்த 3 மகள்களும் புத்தரை சுற்றி ஆடி பாடி அவரை மயக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ புத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணார்? கோவப்பட்டாரா, பயந்தாரா, இல்ல அவங்கள எதிர்த்து போராடினாரா? இதுல எதுவுமே இல்ல. அவர் கோவப்படவும் இல்ல, மோகப்படவும் இல்ல. அவர் முழுமையான உபேக்ஷாங்கிற ஒரு நிலையில இருந்தார். ஆமா. உபேக்ஷாங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்கிறோம். ஆனா அதுக்கு சரியான அர்த்தம் என்ன? அது ஒரு விதமான அலட்சியமா, இல்ல எனக்கு எதுவும் தேவையில்லைங்கிற விரக்தியா? நல்ல கேள்வி. உபேக்ஷாவை நாம அடிக்கடி தவறாதான் புரிஞ்சுக்கிறோம். அது அலட்சியம் இல்ல. ஒரு விஞ்ஞானி மைக்ரோஸ்கோப்ல ஒரு செல்ல பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த செல் நல்லதா கெட்டதான்னு அவர் தீர்ப்பு சொல்ல மாட்டார். அது எப்படி இயங்குது, அதோட தன்மை என்னன்னு அப்படியே கவனிப்பார். ஓ, அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. இருக்கவே இருக்காது. புத்தர் மாறனோட மகள்களை அப்படிப்பட்ட ஒரு பற்றற்ற கவனத்தோட பார்த்தார். அதுல வெறுப்பும் இல்ல, ஈர்ப்பும் இல்ல, வெறும் கவனிப்பு மட்டும்தான் இருந்துச்சு. அதனாலதான் அவர் அவங்க கிட்ட ரொம்ப இரக்கத்தோட பேசுறாரு. ஆமா. பாவிகளே விலகி போங்க, உங்க உழைப்ப ஏன் வீணாக்குறீங்க, இங்க மயங்கிறதுக்கு யாரும் இல்ல, இங்க இருக்கிறது வெறும் எலும்பும் தோலும் தான்னு சொல்றார். இது கோபத்தோட வார்த்தை இல்ல, கருணையோட வார்த்தை. உண்மைதான். வாவ்! விருப்பு ஈர்ப்பு ரெண்டுமே இல்லாத அந்த சமநிலையான பார்வைதான் உபேக்ஷா. அருமை. இந்த சம்பவத்தின் போதுதான் புத்தர் 2 முக்கியமான காத்தாக்களை, அதாவது செய்யூட்களை சொல்றார். ஆமா. அதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல் கருத்து ரொம்ப முக்கியமானது. புத்தரோட வெற்றி அடக்குமுறையால, அதாவது சப்ரஷனால வந்ததில்ல, அது விழிப்பால, அறிவால, அதாவது போதத்தால வந்தது. இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நாம ஒரு ஆசைய அடக்குறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணமா இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு அடக்குறோம். அந்த ஆசை உள்ளுக்குள்ள உயிரோட தான் இருக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இன்னும் வேகமா வரியில வரும். ஆமா. டயட்ல இருக்கும்போது தான் சாக்லேட் மேல ஆசை அதிகமா வரும். சரியா சொன்னீங்க. ஆனா விழிப்போட இனிப்பு சாப்பிடதால உடம்புக்கு என்ன நடக்குது, அந்த ஆசை எங்கிருந்து வருதுன்னு அதோட தன்மையை முழுசா புரிஞ்சுக்கிட்டா அந்த ஆசையே எரிஞ்சு சாம்பலாயிடும். அதேதான். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் உருவாக்க முடியாது. இதுதான் அடக்குமுறைக்கும் விழிப்புக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் புத்தரோட உண்மையான வெற்றி. அப்போ இரண்டாவது கருத்து? இரண்டாவது கருத்து இன்னும் ஆழமானது. புத்தர் தன்னை அப்பதம், அதாவது ஆப்பதா அப்படின்னு வர்ணிக்கிறார். இதுக்கு பாதங்கள் இல்லாதவன் அர்த்தம். ஆமா. ஓஷோ விளக்குறார், நம்ம ஆசைகள் தான் நம்மளை இழுத்துட்டு போற கால்கள். எதிர்காலத்தை நோக்கியோ கடந்த காலத்தை நோக்கியோ நம்மளை இழுத்துட்டு போறது ஆசைகள் தான். ஆமா. அப்போ நம்ம ஆசைகள் தான் நம்மள ஒரு பாதையில நடக்க வைக்குது. ஆசையே இல்லாத ஒருத்தனை எந்த பாதைக்கு இழுத்துட்டு போக முடியும்? அவன் எங்கேயும் போக வேண்டியதில்லை. அவன் இருக்கிற இடத்திலே முழுமையை அடைஞ்சிட்டான். அவன் நிகழ்காலத்துல நிலை பெற்றுறான். அவனை வழிநடத்தவோ திசை திருப்பவும் முடியாது. ஆசைகள் அற்ற நிலைதான் அப்பதம். ரொம்ப ஆழமான விளக்கம். இதுதான் மாறனுக்கு எதிரான புத்தரின் முழுமையான வெற்றி. உரையின் இறுதியில ஓஷோ புத்தரோட சில முக்கிய போதனைகளை தொகுத்து தர்றார். இது ஒரு பாம்பு அரசனுக்கு புத்தர் சொன்னதா ஒரு கதையோட வருது இல்லையா? ஆமா. ஒரு நாகராஜன் புத்தர்கிட்ட வந்து கேக்குது,
நான் எப்பதான் இந்த தரையில ஊர்ந்து போறதை நிறுத்திட்டு எழுந்து நிக்க முடியும்னு. நாம எல்லாருமே அந்த பாம்பு மாதிரி தான் ஓஷோ சொல்றார். ஆமா, பொறாம, கோபம், ஆசைங்கிற விஷத்தோட வாழ்க்கைங்கிற தரையில ஊர்ந்துட்டு இருக்கோம். அந்த பாம்புக்கு புத்தர் சொன்ன அறிவுரைகள் தான் அவரோட போதனைகளின் சாரம். அதுல முதல் அறிவுரை என்ன? முதலாவதா, மிக அடிப்படையான விஷயம், தீயவற்றை செய்யாதே, நல்லவற்றை செய், உன் மனதை தூய்மைப்படுத்து. இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா மனதை தூய்மைப்படுத்துறதுங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சவால். மாறனோட தாக்குதலே மனசோட விளையாட்டு தானே. சரியா புடிச்சிங்க. அதனாலதான் இரண்டாவது அறிவுரை வருது. பொறுமைதான் உன்னதமான தவம். நிந்தனை செய்யாதே, பிறரை துன்புறுத்தாதே. ஏன்னா நிந்தனை செய்யறதும் துன்புறுத்துறதும் நம்ம ஆற்றலை வீணாக்கி நம்மள அந்த பாம்பு மாதிரி தரையிலேயே வச்சிருக்க உதவுது. கரெக்ட். கோபமும் பொறாமையும் தான் மனசோட பெரிய அசுத்தங்கள். பொறுமையா இருந்தா இந்த அசுத்தங்கள் தானா அடங்கும். இதுக்கப்புறம் உணவு, தனிமை பற்றியும் அவர் குறிப்பிடுறாரு இல்லையா? ஆமா. மூணாவதா, உணவில் அளவறிந்திரு, தனிமையை நாடி செல், உன் சித்தத்தை யோகத்தில் நிலைநிறுத்து. இது ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ். ஆமா, அதிகப்படியான உணவு மந்த நிலையை உருவாக்குது, நம்மளால தியானம் செய்ய முடியாது. தனிமைதான் நம்மள உள்நோக்கி பார்க்க வைக்குது. சித்தத்தை, அதாவது மனச உருமுகப்படுத்துறது தான் நம்ம ஆற்றலை கீழ்நிலையிலிருந்து மேல் நோக்கி எழுப்ப ஒரே வழி. ஆமா, கடைசியா புத்தர் சொல்றாரு, ஏதம் புத்தான் சாசனம். இது ஒண்ணுதான் எல்லா புத்தர்களோட போதனையும். ஆக இந்த ஆழமான அலசலிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல நம்ம துக்கத்தை தைரியமா ஏத்துக்கிறது தான் ஆன்மீக பயணத்தோட முதல் படி. ஆமா. ரெண்டாவதா, நம்ம மனமே மாறி ஈகோ, ஆசங்கிற வடிவங்கள்ல நம்மளை எப்படி தாக்குதுன்னா புரிஞ்சுக்கிட்டோம். உண்மைதான். மிக முக்கியமா, கோபமோ பற்றுதலோ இல்லாம ஒரு சாட்சிய போல எல்லாத்தையும் கவனிக்கிற அந்த உபேக்ஷாங்கிற மனநிலை தான் உண்மையான விடுதலைக்கு வழிங்கிறதையும் பார்த்தோம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ அந்த நாகத்தோட கதைய சொல்லி முடிக்கிறாரு. அந்த நாகத்துக்கே ஒரு நாள், நான் எப்பதான் எழுந்து நிப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஒரு சலிப்பு வந்துச்சு. ஆமா, நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நமக்குள்ள இருக்கிற பொறாம, கோபம்ங்கிற விஷத்தோட இந்த வாழ்க்கைங்கிற தரையில இன்னும் எவ்வளவு காலம்தான் ஊர்ந்து போக போறோம்? அந்த நாகத்துக்கு வந்த சலிப்பு நமக்கு எப்போ வரும்?